கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே வேத வார்த்தையை கொண்டு வர கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல ஸ்லாக்கியத்தை எண்ணி நான் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். கர்த்தர் தாம் இந்த நாளிலே நம்மோடு இடைப்படுவாராக, நம்மோடு பேசுவாராக. ஆமென். எல்லாரும் வேதாகமத்தை எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரம் 22வது வசனத்திற்கு நேராய் திருப்பிக் கொள்வோம். எபிரேயர் 9:22. நியாயப்பிரமாணத்தின்படி ம். கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். ம். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. ஹல்லேலூயா. நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். ஹல்லேலூயா. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. ஆமென். இந்த வேத வார்த்தையின் மூலமாய் நாம் விளங்கிக் கொள்ளுகிற காரியம் என்ன? நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டுமானால், நமக்கு மன்னிப்பு உண்டாக வேண்டுமானால் ரத்தம் சிந்தப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஆமென். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ஹல்லேலூயா. நாம் வேதாகமம் முழுவதும் நாம் வாசித்து பார்ப்போமானால் பாவம் மரணத்தை கொண்டு வரும் என்கிற வார்த்தை நமக்கு கான்ஸ்டன்டா இருக்கிற ஒரு விஷயம். ஆமென். பாவம் மன்னிப்பிற்கு ரத்தம் அவசியம் என்கிற ஒரு காரியம் கான்ஸ்டன்டா வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம். ஆமென். அப்படியானால் ஒருவருடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டுமானால், ஒருவன் சுத்திகரிக்கப்பட வேண்டுமானால் ரத்தம் என்ன பண்ணணும்? ரத்தம் சிந்தப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஆமென். எதற்காய் ரத்தம் சிந்தப்பட வேண்டும்? ஆமென். சரீரத்தில் எத்தனையோ உறுப்புகள் இருக்கும்போது தேவன் ஸ்பெசிபிக்கா ரத்தம் என்று சொல்வது ஏன்? லேவியராகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அதற்கான விடையை நம்மால் கண்டுகொள்ள முடியும். லேவியராகமம் 17:11. மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. ஆத்துமாவுக்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. ஹல்லேலூயா. மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனாலேதான் சுத்திகரிப்புக்கு, பாவ மன்னிப்பிற்கு நமக்கு வேண்டியது, நமக்கு அவசியமானது என்ன? ரத்தம் சிந்தப்படுதல். ஹல்லேலூயா. எதற்காய் ரத்தம் சிந்தப்பட வேண்டும்? ஏன் ரத்தம்? ஏனென்றால் மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப இந்த ரத்தத்தில் உள்ள மகத்துவம் என்னன்னு பாருங்க. ரத்தத்திலே ஜீவன் இருக்கிறது. ஆமென். ஏன்னா ரத்தத்தில் என்ன இருக்கு? உயிர் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது என்றால் ரத்தத்தில் ஜீவன் இருக்கிறது. ஹல்லேலூயா. ரத்தம் உடன்படிக்கையை குறிக்கிறது. ஆமென். ரத்தம் மீட்பை குறிக்கிறது. ரத்தம் நம்மை கழுவி சுத்திகரிக்கிறது. ஆமென். நான் சொன்ன 3 காரியங்களை திரும்பி சொல்லுங்க. 4 காரியங்கள். 1, ரத்தத்தில் ஜீவன் இருக்கிறது. ஹல்லேலூயா. 2வது, ரத்தம் உடன்படிக்கைக்கு அடையாளமா இருக்கிறது. ஆமென். 3வது, ரத்தத்திலே மீட்பு உண்டு. 4வது, ரத்தம் நம்மை கழுவி சுத்திகரிக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப இந்த லேவியராகமம் 17:11 மூலமாய் நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால், மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. அதை பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படி கட்டளையிட்டேன். ஹல்லேலூயா. ஆத்துமாவுக்காக பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தமே. ஹல்லேலூயா. அப்போ வேதாகம் சொல்லுகிறது பாவத்தின் சம்பளம் மரணம். ஹல்லேலூயா. பாவத்தின் சம்பளம் மரணம். ஒருவன் பாவம் செய்தால் என்ன சம்பவிக்கணும்? இந்த வார்த்தையின்படி மரணம் சம்பவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ யாரெல்லாம் பாவம் செய்கிறார்களோ அவர்களுக்கு என்ன சம்பவிக்கணும்? மரணம் சம்பவிக்க வேண்டும். ஆமென். ஆனா நாம் நேரடியாக மரிப்பதற்கு பதிலாக சப்ஸ்டிடியூட்டா வேறொன்று நமக்காய் பலியிடப்படுகிறது. ஹல்லேலூயா. நாம் ரத்தம் சிந்துவதற்கு பதிலாக வேறொன்று நமக்கு பதிலாய் ரத்தம் சிந்துகிறது. ஆமென். ஏன்னா பாவத்தின் சம்பளம் என்ன? மரணம். ஆமென். அப்போ ஒவ்வொருவரும் பாவம் செய்கிற போது நாம் என்ன பண்ணப்படணும்? மரிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆனால் நாம் மரிக்கிற ஸ்தலத்திலே
வேறொன்று நமக்காய் மரிக்கப்படுகிறது. நாம் ரத்தம் சிந்தப்படுகிற ஸ்தலத்திலே வேறொன்று நமக்காய் ரத்தம் சிந்துகிறது. ஹalleluya. A substitution is being dead. ஹalleluya. அதனாலேதான் வசனம் சொல்லுகிறது, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ஹalleluya. அப்ப பாவம் மன்னிக்கப்படணும்னா ரத்தம் சிந்தப்படணும். ஆமென். பாவம் நம்முடைய கண்ணீரினால் மறைக்கப்படாது. பாவம் நம்முடைய நற்கிரியைகளினாலே பாவம் நிவர்த்தி செய்யப்படாது. நம்முடைய தான தர்மங்கள் நம்முடைய பாவத்தை மூடிவிடாது. பாவம் மன்னிக்கப்படணும்னா என்ன சிந்தப்படணும்? ரத்தம் சிந்தப்படணும். ஹalleluya. அப்போ இந்த காரியத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டுமானால், பாவம் எங்கே முதலாவது உள் நுழைந்தது என்று நாம் பார்ப்போமானால், நாம் எங்க போகணும்? ஆதியாகமத்திற்கு கடந்து சென்று நாம் ஏதேன் தோட்டத்தில் நடக்கிற சம்பவங்களை நாம் சற்று பார்ப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 6 முதல் 8 வரை உள்ள வசனங்கள். ஆதியாகமம் 3, 6 முதல் 8 வரை உள்ள வசனங்கள். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். அவனும் புசித்தான். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரை கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே தங்களை ஒளித்துக் கொண்டார்கள். ஹல்லேலூயா. தேவன் புசிக்க வேண்டாம் என்று விலக்கின கனியை புசித்ததினாலே அன்றைக்கு ஆதாமும் ஏவாளும் மீறுதலுக்கு உட்பட்டார்கள். ஆமென். அவர்கள் மீறுதலுக்கு உட்பட்ட போது, தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் மீறுதலுக்கு உட்பட்ட போது பாவம் உள்ளே நுழைந்தது. ஹல்லேலூயா. அதை அவர்கள் எப்படி அறிந்து கொண்டார்கள் என்று சொன்னால், அதுவரைக்கும் மூடிக்கொண்டிருந்த தேவ மகிமை தங்களை விட்டு அகன்று போனது. தாங்கள் நிர்வாணிகளாய் இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். ஆமென். ஒன்று, தேவ மகிமையை அவர்கள் இழந்தார்கள். தேவ மகிமையை அவர்கள் இழந்தவுடனே அவர்கள் தேவ சந்நிதியை விட்டு தூரமாய் போனார்கள் என்பதை நாம் 8வது வசனத்திலே ஒன்று, அவர்கள் தேவ மகிமையை இழந்தார்கள். மற்றொன்று, அவர்கள் தேவ சந்நிதியை விட்டு தூரம் போனார்கள். ஆமென். அப்போ பாவம் மீறுதல் சம்பவித்த உடனே சம்பவித்த காரியம் என்ன? ஒன்று, அவர்கள் தேவ மகிமையை இழந்தார்கள். மற்றொன்று, அவர்கள் தேவ சந்நிதியை விட்டு தூரம் போனார்கள். ஹல்லேலூயா. அப்போ அவர்கள் பாவம் உலகத்திலே பிரவேசித்தவுடன், பாவம் ஏதேன் தோட்டத்தில் பிரவேசித்தவுடன் அவர்களை மூடியிருந்த தேவ மகிமை அவர்களை விட்டு அகன்று போனது. எப்பொழுது மகிமை அவர்களை விட்டு அகன்று போனதோ உடனே அவர்கள் தேவ சந்நிதியை விட்டு தூரமாய் போனார்கள். இப்ப என்ன பண்றாங்கன்னா, ஆதாமும் ஏவாளும் தங்கள் சுய முயற்சியினாலே தங்கள் பாவங்களை மூடுவதற்கான பிரயாசத்தை அவர்கள் எடுக்கிறார்கள். ஆமென். அத்தி இலைகளை தைத்து தங்கள் நிர்வாணத்தை மூட எத்தனப்படுகிறார்கள். ஆமென். ஆனால் ஒரு காரியத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நம்முடைய சுய வேலையினாலே, என்னுடைய சுய முயற்சியினாலே என்னுடைய பாவங்களை நான் ஒரு நாளும் என்ன பண்ண முடியாது? மூட முடியாது. ஹல்லேலூயா. பாவங்கள் மூடப்பட வேண்டுமானால், பாவங்கள் நிவர்த்தி செய்யப்பட வேண்டுமானால் ரத்தம் சிந்தப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. இங்க ரத்தம் இன்னும் என்ன பண்ணப்படல? சிந்தப்படவில்லை. ஆதாமும் ஏவாளும் ரத்தம் சிந்துதலுக்கு பதிலாக தங்கள் சுய பிரயாசத்தினாலே அத்தி இலைகளை செய்து தங்கள் நிர்வாணங்களை மூடிக்கொள்கிறார்கள். தங்கள் பாவத்தை மூடுவதற்காக எத்தனப்படுகிறார்கள். ஆனால் வெயில் அதிகரித்தவுடனே அத்தி இலைகள் பட்டு போகிறது. அல்லேலூயா. மீண்டும் தங்கள் நிர்வாணம் வெளிப்படும். ஆமென். மீண்டும் தன்னுடைய பாவம் வெளிப்படும். மீண்டும் உலகத்திற்கு தங்கள் நிர்வாணம் வெட்ட வெளிச்சமாகும். ஏன்? பாவம் மூடப்படணும்னா என்ன செலுத்தப்படணும்? ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அல்லேலூயா. இவர்கள் அத்தி இலைகளை தைத்து தங்கள் நிர்வாணங்களை மூடினார்கள். தேவ மகிமையை இழந்தார்கள்.
தேவ சந்நிதியை விட்டு தூரம் போனார்கள். தங்கள் நிர்வாணங்களை மூடும்படி அத்தி இலைகளை செய்து தங்களுக்குள்ளே உடுத்தி கொண்டார்கள். ஆமென். அத்தி இலைகள் என்னுடைய சுய முயற்சி, என்னுடைய பாவத்தை ஒரு நாளும் மூடவோ, என்னுடைய பாவத்தை நிவர்த்தி செய்யவோ முடியாது. அல்லேலூயா. என் சொந்த முயற்சியினாலே, என் சுய நீதியினாலே ஒரு நாளும் என் பாவம் என்ன பண்ண முடியாது? மூடப்படவே முடியாது. உங்கள் பாவங்கள் மூடப்படணும்னா, உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்பட வேண்டுமானால் அங்கே பலி செலுத்தப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. ரத்தம் சிந்துதல் அவசியமா இருக்கிறது. அதனாலேதான் தேவனாகிய கர்த்தர் அதே 3வது அதிகாரம் 21வது வசனத்தை நாம் வாசிப்போமானால், தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். அல்லேலூயா. தங்கள் சுய நீதியினாலே, தங்கள் சுய பிரயாசத்தினாலே என்னுடைய பாவம் மூடப்படணும், என்னுடைய நிர்வாணம் மூடப்பட வேண்டும் என்று ஆதாமும் ஏவாளும் முயற்சி செய்தாலும் அது அவர்களுக்கு என்ன பண்ணல? பலன் அளிக்கல. அல்லேலூயா. தங்கள் நிர்வாணம் எப்ப மூடப்படும்? ரத்தம் சிந்தப்படும் பொழுது நிர்வாணம் மூடப்படும். அல்லேலூயா. எப்பொழுது மூடப்பட்டது இவர்களுடைய நிர்வாணம்? தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். அல்லேலூயா. தோல் உடைகளை தேவன் உண்டாக்கினார் என்றால் அப்பொழுது அங்கே ஒரு மிருகம் அடிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அங்கே குற்றமில்லாத ஒரு மிருகத்தினுடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. ஆமென். இது எங்கே சிந்தப்பட்டது? இதுதான் வேதாகமத்தில் நாம் பார்க்கிற முதலாவது பலி. ஹல்லேலூயா. the first sacrifice, the first shedding of blood. ஆமென். முதலாவது ரத்தம் சிந்துதல், முதலாவது பலி என்ன? ஒரு மிருகம் ஆதாமுக்காகவும் ஏவாளுக்காகவும் அடிக்கப்பட்டு அந்த மிருகத்தின் தோல் உடைகளை தேவன் உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தி அவருடைய நிர்வாணத்தை தேவன் மறைத்தார். ஹல்லேலூயா. அப்போ முதலாவது எங்க தொடங்கினது பலி? இந்த எந்த பலிக்கு நிழலா இருக்கிறது என்று சொன்னால், தேவ ஆட்டுக்குட்டியானவர் நமக்காய் பலியாக போகிறார் என்பதற்கான நிழல் தான் ஏதேன் தோட்டத்தில் அவருடைய நிர்வாணம் ஒரு மிருகத்தின் தோல் உடையினால் மூடப்பட்டது. அல்லேலூயா. அங்கே ரத்தம் சிந்தப்பட்டது. ஆமென். ஏதேனின் மண் சிவந்த மண் என்று சொல்லுகிறார்கள். அந்த சிவந்த மண் மேலும் சிவந்தது இவர்களுடைய நிர்வாணம் மூடப்படும்படியாய். அல்லேலூயா. இவர்கள் பாவம் மூடப்படும்படி சிவந்த மண் மேலும் சிவந்தது. ஒரு குற்றமில்லாத மிருகம் இவர்களுக்காய் அடிக்கப்பட்டு தன் ரத்தத்தை சிந்தினது. ஆமென். அந்த ரத்தம் சிந்துதலினாலே அவர்களுடைய நிர்வாணம் மூடப்பட்டது. அல்லேலூயா. அப்போ ஆதாம் மரிக்க வேண்டிய இடத்திலே ஒரு குற்றமில்லாத மிருகம் அன்றைக்கு ஏதேன் தோட்டத்திலே ரத்தத்தை சிந்தினது. என ஆண்டவர் சொன்னார், நீங்கள் புசிக்கும் நாளிலே சாகவே சாவீர்கள். ஆனா ஆதாம் என்ன பண்ணல? சாகல. தேவன் மாறா என்ன பண்றார்னா அவர்களுக்கு தோல் உடைகளை உண்டு பண்ணி அவர்களுடைய நிர்வாணத்தை தேவன் மூடுகிறார். அல்லேலூயா. ஆதாமுக்கு பதிலாய் அங்கே ஒரு மிருகம் அன்றைக்கு ரத்தம் சிந்தினது. அல்லேலூயா. ஓ, இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், நாம் மரிக்க வேண்டிய ஸ்தலத்திலே அல்லேலூயா தேவ ஆட்டுக்குட்டியானவர் ஒரு நாள் மரிப்பார் என்பதற்கான நிழலோட்டம் தான் ஏதேன் தோட்டத்திலே அன்றைக்கு நடந்த அந்த சம்பவம். ஆமென். அல்லேலூயா. அப்போ ரத்தத்தினாலே தான் பாவம் என்ன பண்ணப்படுகிறது? மூடப்படுகிறது. ஆமென். அன்றைக்கு ஆதாம் ஏவாளுடைய நிர்வாணம் ஒரு குற்றம் அறியாத, ஒரு பாவமும் அறியாத ஒரு மிருகம் அடிக்கப்பட்டதினால் அன்றைக்கு அவர்களுடைய நிர்வாணம் மூடப்பட்டது. அல்லேலூயா. நாம் இஸ்ரவேல் ஜனங்களை பார்ப்போமானால், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைகளாய் இருந்தார்கள். ஆமென். எகிப்து என்னும் உலகத்திலே, எகிப்து என்னும் சாபத்திலே அடிமைகளாய் இருந்த இஸ்ரவேலர்களை மீட்டு கொண்டு வந்தது என்ன? பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அவர்களை மீட்டு கொண்டு வந்தது. நாம் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசியுங்கள். யாத்திராகம் 12:3. நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். 5வது வசனம் வாசியுங்கள். அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் ஒரு வயதுள்ளதுமாய் இருக்க வேண்டும். செம்மறி ஆடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது
அதை தெரிந்து கொள்ளலாம். 7ஆம் வசனம் வரை வாசியுங்கள். அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் நன்றாய் கவனிப்பீர்களானால் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைகளாய் இருக்கிறார்கள். ஆமென். எகிப்தின் அடிமைத்தனம் சாபத்தின் கட்டுகளை குறிக்கிறதா இருக்கிறது. ஆமென். உலக கட்டுக்களை குறிக்கிறதா இருக்கிறது. எகிப்து உலகத்தை குறிக்கிறது. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவ ஜனங்களை குறிக்கிறார்கள். ஆமென். ஜனங்கள் பாவத்தின் பிடியில் இருக்கிறார்கள், சாபத்தின் கட்டுகளில் அகப்பட்டு இருக்கிறார்கள். ஆமென். இவர்கள் விடுதலையாக்கப்பட வேண்டுமானால், அடிமைத்தனத்திலிருந்து பூரணமாய் விடுதலை பெற வேண்டுமானால் ஒரு ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தேவைப்படுகிறது. அல்லேலூயா. இவர்களுடைய மீட்பிற்காய் இவர்களுக்கு விலைக்கிரயமாய் செலுத்தப்படுவதற்கு ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அவர்களுக்கு தேவைப்படுகிறது. அதனாலேதான் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் வீட்டிற்கு ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ளணும். அந்த ஆட்டுக்குட்டி ஒரு வயதா இருக்கணும், அது ஆணா இருக்கணும். ஆமென். அந்த ஆட்டுக்குட்டியை நீங்கள் அடித்து அதன் ரத்தத்தை உங்கள் வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் வாசல் மேல் சட்டத்தில் என்ன பண்ணணும்? பூசணும். யாருடைய வீடுகளில் எல்லாம் ரத்தம் பூசப்பட்டு இருக்கிறதோ அவர்களுடைய வீடுகளுக்குள்ளே சங்கார தூதன் பிரவேசிக்க மாட்டான். ஆமென். யாருடைய வீடுகளில் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் இல்லையோ அங்கே சங்கார தூதன் பிரவேசித்து வீட்டின் தலைச்சன்களை சங்கரிப்பான். இதுதான் தேவன் அவர்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தம். ஆமென். அவர்களுக்கு சொன்ன வார்த்தை. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் தேவன் கட்டளையிட்டபடியே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குடும்பத்தாரும் ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்தெடுத்து ஆட்டுக்குட்டியை பலியிட்டு அதனுடைய ரத்தத்தை எடுத்து வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் வாசல் நிலைக்கால்கள் மேற்சட்டத்தில் என்ன பண்றாங்க? பூசுறாங்க. அப்போ யாரெல்லாம் எந்த வீடுகளில் எல்லாம் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் இருக்கிறதோ அந்த வீடுகளுக்குள்ளே சங்கார தூதன் பிரவேசிக்க மாட்டான். அல்லேலூயா. அப்போ அதே 12வது அதிகாரம் 27வது வசனம் சொல்லுகிறது, இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி. அவர் எகிப்தியரை அதம் பண்ணி நம்முடைய வீடுகளை தப்ப பண்ணின போது எகிப்திலிருந்து இஸ்ரவேல் புத்திரருடைய வீடுகளை கடந்து போனார்கள் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்றான். அப்பொழுது ஜனங்கள் தலை வணங்கி பணிந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. இது என்ன பலி? இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி. ஹல்லேலூயா. இந்த பஸ்காவாகிய பலி செலுத்தப்பட்டதினாலே இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தங்கள் நிலைக்கால்களில் பூசப்பட்டிருந்ததினாலே அவர்களுக்கு மீட்பு உண்டானது. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பொழுது மீட்கப்பட்டார்கள்? எதினால் மீட்கப்பட்டார்கள்? தங்கள் அடிமைத்தனத்திலிருந்து எதினால் மீட்கப்பட்டார்கள்? தங்கள் சாப கட்டுகளிலிருந்து எப்பொழுது மீட்கப்பட்டார்கள்? தங்கள் பாவ கட்டுகளிலிருந்து எப்பொழுது மீட்கப்பட்டார்கள்? எப்பொழுது பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் சிந்தப்பட்டதோ அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அவர்களுக்கு மீட்பை உண்டு பண்ணினது. அல்லேலூயா. அவர்கள் கர்த்தர் வாக்கு பண்ணின கானானுக்கு புறப்பட்டு சென்றது எப்பொழுது பஸ்கா ஆட்டுக்குட்டி அவர்களுக்காய் பலியிடப்பட்டதோ அப்பொழுது அவர்களுக்கு விடுதலை. அல்லேலூயா. எப்பொழுது பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் சிந்தப்பட்டதோ அப்பொழுது அவர்களுக்கு மீட்பு. அல்லேலூயா. That is the blood of redemption. மீட்பின் ரத்தமாய் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் இஸ்ரவேல் ஜனங்களுக்காய் செயல்பட்டது. அல்லேலூயா. அப்போ நமக்கு மீட்பை உண்டு பண்ண வேண்டுமானால் ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் நமக்கு தேவைப்படுகிறது. அல்லேலூயா. பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் நமக்கு தேவைப்படுகிறது. அதனாலேதான் யோவான் 1:29 சொல்லுகிறார், யோவான் மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. ஹல்லேலூயா. ஒரு பஸ்கா அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் மீட்டுக் கொள்ளப்பட்டது எதினால்? பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால். ஹல்லேலூயா. இது இயேசுவிற்கு நிழலா இருக்கிறது. இயேசு ஒரு நாள் பஸ்கா ஆட்டுக்குட்டியாய் நமக்காய் பலியாய் அவர் ரத்தத்தை சிந்துவார் என்பதற்கான அடையாளம் தான் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டது. ஹல்லேலூயா. அப்போ இயேசு யார்? இயேசு பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஹல்லேலூயா. இயேசு வெறும் ஒரு போதகர் அல்ல,
இயேசு வெறும் ஒரு தீர்க்கதரிசி அல்ல, இயேசு ஜனங்களை சுகமாக்குகிற ஒரு வைத்தியர் மாத்திரம் அல்ல. என் இயேசு யார்? என் இயேசு நமக்காய் பலியாகப்படுகிற தேவாட்டுக்குட்டி. ஹல்லேலூயா. இது ஒரு தீர்க்க தரிசன நிறைவேறுதல். ஏசாயா 53:7 நாம் வாசிப்போம். ஆனால் வாசியுங்கள். ஏசாயா 53:7. அவர் நெருக்கப்பட்டும் அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி இயேசுவை எதோடு ஒப்பிட்டு சொல்லுகிறான்? ஒரு ஆட்டுக்குட்டியோடு ஒப்பிட்டு சொல்லுகிறான். அவன் அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். ஹல்லேலூயா. இது ஒரு தீர்க்க தரிசனம் உரைக்கப்படுகிறது. ஒரு ஆட்டுக்குட்டி நமக்காய் பலியாகும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஒரு ஆட்டுக்குட்டி, ஒரு தேவாட்டுக்குட்டி ஜனங்களுடைய பாவத்திற்காய், ஜனங்களுடைய மீறுதலுக்காய், ஜனங்களுடைய மீட்பிற்காய், ஜனங்களுடைய ரட்சிப்பிற்காய் பலியாகும் என்பதை ஏசாயா தீர்க்கதரிசி முன்னுரைத்தான். அதைதான் யோவான் சொல்லுகிறான், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. ஹல்லேலூயா. நம் இயேசு யார்? உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. ஹல்லேலூயா. அப்போ தேவன் வந்தது எதற்காய்? தேவன் வந்தது வாழ்வதற்காய் அல்ல. தேவன் வந்தது ஊழியத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்காய் அல்ல. தேவன் இந்த உலகத்திலே கொடுக்கப்பட்டது நம்முடைய ரத்தத்தை சிந்தி மீட்பை உண்டு பண்ணுவதற்காய். ஹல்லேலூயா. அன்றைக்கு 1ஆம் ஆதாமினால் நாம் இழந்த மகிமையை, தேவ சந்நிதியை விட்டு தூரம் போன அந்த அனுபவத்தை நாம் மீண்டும் பெற்றுக்கொள்ளும்படியாய் 2ஆம் ஆதாமாகிய கிறிஸ்து நமக்காய் பலியாகும்படியாய் நமக்காய் கொடுக்கப்பட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப அவர் கொடுக்கப்பட்டதற்கான நோக்கம் என்ன? இயேசு இந்த உலகத்திலே வந்ததற்கான நோக்கம் என்ன? நாம் மீட்பை அடையும் பொருட்டு. ஹல்லேலூயா. நாம் ரட்சிப்பை அடையும் பொருட்டு, நாம் ஆதாமுக்குள்ளே இழந்த மகிமையை திரும்ப பெறும் பொருட்டு தேவன் 2ஆம் ஆதாமாக நமக்காய் பலி பொருளாய் மாறும்படி தேவன் இந்த உலகத்திலே நமக்காய் வந்தார். ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே தேவன் ஊழியம் செய்கிற பொழுது அநேக காரியங்கள் சிலுவைக்கு நிழலாய் நாம் பார்க்க முடியும். ஆமென். அவர் செய்த முதலாவது அற்புதம் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினது. ஹல்லேலூயா. அவர் பழைய உடன்படிக்கையை தேவன் முற்றிலுமாய் நிறைவேற்றி முடித்து ஒரு புதிய உடன்படிக்கையை துவக்குகிறதா இருக்கிறது. இப்படி நாம் அநேக காரியங்களை தேவன் இந்த பூமியில ஊழியம் செய்யும் போது சிலுவைக்கு நிழலாய் நாம் பார்க்க முடியும். அதிலே ஒரு காரியத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு நினைவூட்டி விட்டு நான் தொடர்ந்து செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மார்க் 14:3 வாசியுங்கள். மார்க் 14:3. தேவன் தம்மை அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியாய் இருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையிலே ஒரு ஸ்திரீ வெளியேற பெற்ற நலதம் என்னும் உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். அப்பொழுது சிலர் தங்களுக்குள் 8வது வசனத்தை வாசியுங்கள். இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். ஆண்டவர் சொல்ல, இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலம் பூச முந்திக் கொண்டாள். ஹல்லேலூயா. இயேசு இந்த உலகத்திலே பிறந்ததற்கான நோக்கத்தை அவர் நன்றாக அறிந்தவராயிருந்தார். ஹல்லேலூயா. இப்பொழுது இயேசு தன்னுடைய அடக்கம் பண்ணுவதற்கு தேவன் தன்னை தாமே ஆயத்தம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. தேவன் தன்னை தாமே அடக்கம் பண்ணப்படுவதற்கு, பலியாக்கப்படுவதற்கு, நமக்காய் ஜீவனை கொடுப்பதற்கு, நமக்காய் மரிப்பதற்கு தேவன் தம்மை தாமே ஆயத்தம் பண்ணுகிற ஒரு காரியம்தான் இந்த மார்க் 14:3 சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம். ஹல்லேலூயா. இதிலே நாம் பார்ப்போமானால் ஒரு ஸ்திரீ
விலையேற பெற்ற நளதம் என்னும் உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். ஹல்லேலூயா. இப்ப என்ன பண்ணப்படுகிறது? ஒரு தைல குப்பி உடைக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ஒரு தைல குப்பி உடைக்கப்படுகிறது. இது எதற்கு அடையாளமா இருக்கிறது என்று சொன்னால், தேவன் சரீர பிரகாரமாய் ஒருவேளை உடைக்கப்படாமல் நொறுக்கப்படாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் உள்ளுக்குள்ளே மிகவும் நொறுக்கப்பட்டவராய், ஹல்லேலூயா, உடைக்கப்பட்டவராய் இருந்தார். ஆமென். இதை நாம் ஏசாயா 53:5 தீர்க்க தரிசனமாய் வாசிக்கிறோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் என்ன பண்ணப்பட்டார்? நொறுக்கப்பட்டார். ஹல்லேலூயா. அன்றைக்கு தைல குப்பி நொறுக்கப்பட்டு இயேசுவின் தலையிலே அவள் தைலத்தை ஊற்றி தேவனை அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாய் அபிஷேகம் பண்ணினாள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தைல குப்பி நொறுக்கப்பட்டது. இது எதை காண்பிக்கிறது? இயேசு நமக்காய் நொறுக்கப்படுகிறார் என்பதற்கான அடையாளம். ஹல்லேலூயா. நமக்காய் இயேசு நொறுக்கப்படுவார் என்பதற்கான நிழல் என்ன? ஒரு தைல குப்பி உடைக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ஒரு தைல குப்பி நொறுக்கப்படுகிறது, உடைக்கப்படுகிறது. இயேசு எனக்காய், என்னுடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்படுவார். ஹல்லேலூயா. என்னுடைய மிருதங்கள் நிமித்தம் அவர் காயப்படுவார் என்பதற்கான நிழலோட்டம் தான் ஒரு தைல குப்பி உடைக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ஒரு தைல குப்பி உடைத்து ஒரு ஸ்திரீ இயேசுவின் தலையின் மேல் தைலத்தை ஊற்றி இயேசுவை அபிஷேகம் பண்ணுகிறாள். ஹல்லேலூயா. பொதுவாய் நீங்கள் வேதாகமத்திலே பார்ப்பீர்களானால், ஒருவனை அபிஷேகம் அபிஷேகம் பண்ணுவதற்கு யார்தான் அபிஷேகம் பண்ணணும் என்று சொன்னால், ஒரு ஆண் தான் யார் அபிஷேகம் பண்ணணும்? ஒருவனுடைய தலையின் மேல் தைலத்தை ஊற்றி அபிஷேகம் பண்ணணும். ஒரு பெண் என்ன பண்ணக்கூடாது? ஒருபோதும் ஒரு பெண் ஒரு ஆணின் தலையின் மேல் என்ன பண்ணாது? அதிகாரம் கிடையவே கிடையாது. ஆமென். நீங்கள் பழைய ஏற்பாட்டு முதல் நீங்கள் வாசிப்பீர்களானால் அது நீங்கள் நன்றாய் விளங்கிக் கொள்ளலாம். அப்போ ஒருவன் அபிஷேகிக்கப்பட வேண்டுமானால், ஒருவன் தலையின் மேல் எண்ணெய் ஊற்றப்படணும்னா அது யார் தான் பண்ணணும்? ஒரு ஆண் தான் பண்ணணும். ஆனா இங்க யார் பண்றா? ஒரு ஸ்திரீ தேவனுடைய தலையின் மேல், தேவனுடைய சிரசின் மேல் தைலத்தை ஊற்றி அவரை அபிஷேகம் பண்ணுகிறாள். ஹல்லேலூயா. பொதுவா இதுவரைக்கும் நடக்காத ஒன்று இங்கே சம்பவிக்கிறது. ஒரு ஸ்திரீ தேவன் இயேசுவின் தலையின் மேல் தைலத்தை ஊற்றுகிறாள். ஹல்லேலூயா. எதற்காய் ஒரு ஸ்திரீ? 1 தீமோத்தேயு 2:14 நாம் இதற்கான விடையை காணலாம். எதற்காய் ஒரு ஸ்திரீ இயேசுவின் தலையின் மேல் எண்ணெய் ஊற்றுகிறாள்? 1 தீமோத்தேயு 2:14. மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள். ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள். ஹல்லேலூயா. அப்ப பாவம் முதலாவது பிரவேசித்தது யாருக்குள்ளே? ஒரு ஸ்திரீக்குள்ளே தான் பாவம் பிரவேசித்தது. முதலாவது வஞ்சிக்கப்பட்டது யார்? ஒரு ஸ்திரீ தான் முதலாவது வஞ்சிக்கப்பட்டாள். ஹல்லேலூயா. இப்பொழுது ஒரு ஸ்திரீ தேவனுடைய சிரசின் மேல் தைலத்தை ஊற்றும் பொழுது அவளுக்குள்ளே ஸ்திரீக்குள்ளே முதலாவது வஞ்சிக்கப்பட்டது. ஸ்திரீயின் மூலமாய் பிரவேசித்த எல்லா பாவமும் இப்ப யார் மேல வருகிறது? இயேசு கிறிஸ்துவின் சிரசின் மேல் வருகிறது. ஹல்லேலூயா. உலக தோற்றம் முதல், ஹல்லேலூயா, எல்லாருடைய பாவங்களுக்காகவும், அப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா மனிதர்களின் பாவங்களுக்காகவும், இனிமேல் பிறக்க போகிற எல்லா மனிதர்களின் பாவங்களும் இயேசுவின் சிரசின் மேல் வந்து அமருகிறது. ஹல்லேலூயா. முதலாவது வஞ்சிக்கப்பட்டது யார்? ஒரு ஸ்திரீ முதலாவது வஞ்சிக்கப்பட்டாள். அதனாலே தான் ஒரு ஸ்திரீ இயேசுவின் தலையை அபிஷேகம் பண்ணுகிறாள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம், யார் அபிஷேகம் பண்ணணும்? யார் கர்த்தருக்கு ஊழியத்திற்கென்று பிரித்தெடுக்கப்படுகிறார்களோ அவர்கள் தான் ஒருவன் என்ன பண்ண முடியும்? அபிஷேகம் பண்ண முடியும். Hallelujah. Only a consecrated person for Christ can ordinate someone. Hallelujah. If someone has to be anointed, he has to be a consecrated person. Amen. ஒருவன் அபிஷேகிக்கப்பட வேண்டுமானால் அபிஷேகம் யார் தான் பண்ணணும்? யார் அபிஷேகம் பண்ணணும்? தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியோ, தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு ஆசாரியனோ தான் ஒருவனை என்ன பண்ண முடியும்? தைலத்தை ஊற்றி அபிஷேகம் பண்ண முடியும். ஹல்லேலூயா. ஆனால் இங்கே யாரு பிரித்தெடுக்கப்பட்டவனோ, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோ அல்ல. ஒரு ஸ்திரீ தேவனுடைய தலையிலே எண்ணெயை ஊற்றி தேவனை அபிஷேகம் பண்ணுகிறாள். ஹல்லேலூயா. ஒன்று, ஸ்திரீ பண்ணக்கூடாது.
ஆனா இங்க யார் பண்றா? ஒரு ஸ்திரீ தேவனுடைய சிரசின் மேல் தைலத்தை ஊற்றுகிறாள். இரண்டாவது, தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட தீர்க்கதரிசியோ அல்லது ஆசாரியனோ தான் ஒருவனை அபிஷேகம் பண்ணப்படணும், ஒரு அபிஷேகம் பண்ண முடியும். ஆனா இங்க யார் பண்றா? ஒரு பாவியான ஸ்திரீ தேவனுடைய சிரசிலே எண்ணெயை ஊற்றி தேவனை அபிஷேகம் பண்ணுகிறாள். மூன்றாவது காரியம் என்ன என்று நாம் பார்ப்போமானால், ஒருவன் அபிஷேகிக்கும் பொழுது சுற்றி நிற்கிறவர்கள் எல்லாம் ராஜாவே நீர் வாழ்க என்று சொல்லி கூக்குரலிடுவார்கள். அல்லேலூயா. என்ன சொல்லுவாங்க? ஒருவனுடைய சிரசின் மேல் தைலத்தை ஊற்றி அபிஷேகம் பண்ணும் பொழுது அவன் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்படுகிறான் அல்லேலூயா என்று சொல்லி சுற்றி நிற்கிற ஜனங்கள் எல்லாரும் ராஜா வாழ்க என்று சொல்லி, ராஜா நீடூழி வாழ்க என்று சொல்லி தங்கள் குரல்களை உயர்த்தி என்ன பண்ணுவாங்க? சத்தத்தை உயர்த்துவார்கள். ஆனா இங்க ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இவள் தேவனுடைய சிரசின் மேல் தலையை ஊற்றுகிறாள். இயேசு வாழ்வதற்காய் அல்ல, இயேசு மரிப்பதற்காய். அல்லேலூயா. அதனாலதான் இயேசு சொல்லுகிறாள், இது என்னுடைய மரணத்திற்கு, என்னுடைய அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமா இந்த ஸ்திரீ என்ன பண்றா? என் தலையை அபிஷேகம் பண்ணுகிறாள். அல்லேலூயா. தேவன் வாழ்வதற்காய் வரவில்லை. அல்லேலூயா. தேவன் ராஜாவாய் இந்த பூமியில அரசாளுவதற்காய் வரவில்லை. ஆம், தேவன் ராஜா தான். ஆனால் அவருடைய ராஜ்யம் பூமிக்குரியது அல்ல. தேவனுடைய ராஜ்யம் பரலோகத்திற்குரிய ராஜ்யம். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ ஒருவன் அபிஷேகிக்கப்படும் பொழுது ராஜா வாழ்க என்று சொல்லி ஜனங்கள் கூக்குரலிடுவார்கள். ஆனால் இங்கே இயேசுவின் சிரசிலே தைலம் ஊற்றப்படுகிறது, இயேசு அபிஷேகிக்கப்படுகிறார். ஆனால் இந்த அபிஷேகம் வாழ்வதற்காய் அல்ல, இந்த அபிஷேகம் மரணத்திற்காய். அல்லேலூயா. நான் சாக வந்திருக்கிறேன், நான் மரிப்பதற்காய் வந்திருக்கிறேன் என்பதை தேவன் ஜனங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறார். அல்லேலூயா. 3 காரியங்களை நான் சொன்னேன். ஒன்று, ஒரு ஸ்திரீ இயேசுவின் சிரசிலே தைலத்தை ஊற்றுகிறார். முதலாவது வஞ்சிக்கப்பட்டது ஸ்திரீ. அல்லேலூயா. இந்த ஸ்திரீ இயேசுவின் சிரசின் மேல் தைலத்தை ஊற்றும் பொழுது இந்த ஸ்திரீயின் மூலமாய் வந்த எல்லா முழு மனித குலத்தின் பாவங்களும் இயேசுவின் சிரசின் மேல் வருகிறது. அல்லேலூயா. இதுதான் தேவன் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமா இந்த ஸ்திரீ செய்கிற தைலத்தின் அபிஷேகம். அப்போ ஜீசஸ் வாஸ் preparing himself for the burial. ஆமென். தேவன் அடக்கம் பண்ணுவதற்கு தன்னை தானே தேவன் ஆயத்தம் பண்ணுகிறார். அல்லேலூயா. இப்போது முழு மனித குலத்தின் பாவமும் யார் மேல வந்திருக்கிறது? முழு மனித குலத்தின் பாவ பாரங்கள் இயேசுவுடைய சிரசின் மேல் வந்திருக்கிறது. அல்லேலூயா. இந்த பாவ பாரத்தை இயேசுவால் சுமக்க கூடாமல், ஏன்னா இயேசு மனிதராகவும் இருந்தார், அதே நேரத்தில் இயேசு ஆவியாயும் இருந்தார். அல்லேலூயா. God was both human and divine. அல்லேலூயா. அப்போ தேவன் மனிதராய் இருக்கும் பொழுது முழு மனு குலத்தின் பாவம் அவர் சிரசிலே ஊற்றப்படும் பொழுது தேவனால் அந்த பாரத்தை சுமக்க முடியாதவராய் கெத்சமனே எனும் தோட்டத்திலே தேவன் போய் லூக்கா 22வது அதிகாரம் 42வது வசனம் நாம் வாசிப்போமானால், பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். அல்லேலூயா. என்ன பண்ண முடியல? முழு மனு குலத்தின் பாவத்தை சுமக்க முடியல. அல்லேலூயா. பாவ பாரம் கொடியதா இருந்தது, பாவ பாரம் பெரியதா இருந்தது. அல்லேலூயா. அதனாலே பிதாவை நோக்கி இயேசு ஜெபம் பண்ணுகிறார், பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். அல்லேலூயா. தேவன் மாம்சத்திலே ஒருவேளை இந்த வார்த்தையை சொல்லி இருப்பாரானால், அடுத்த வார்த்தை இயேசு சொல்லுகிறார், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது. அல்லேலூயா. தேவன் பூரணமாய் பிதாவினிடத்திலே ஒப்பு கொடுக்கிறார். அல்லேலூயா. பூரணமாய் பிதாவின் சித்தத்திற்கு தேவன் ஒப்பு கொடுக்கிறார். பூரணமாய் பிதாவினால் தேவன் பனிஷ் பண்ணப்படுவதற்காய் ஒப்பு கொடுக்கப்படுகிறார். அதே லூக்கா 22:44 சொல்லுகிறது, அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார், அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. அல்லேலூயா. தேவன் இன்னும் என்ன பண்ணல? அடிக்கப்படல. தேவன் இன்னும் யாரும் கோல் கொண்டு அடிக்கல. பாவ பாரம் தாங்க முடியாதவராய் தேவன் வியாகுலப்பட்டு என்ன பண்ணார்? வியாகுலப்பட்டதினாலே வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஓ, முழு மனு குலத்தின் பாவத்தையும் இயேசு சுமந்து கொண்டிருக்கிறார். ஆமென்.
இயேசுவின் சிரசின் மேல் முழு மனுக்குலத்தின் பாவமும் சுமத்தப்பட்டிருக்கிறது. அந்த பாவத்தை சுமக்க இயலாதவராய், ஆண்டவரே இந்த பாவத்தை, இந்த பாத்திரத்தை நீக்க கூடுமானால் நீக்கும் என்று சொல்லி பிதாவினிடத்திலே தேவன் வேண்டுதல் செய்கிறார். ஹல்லேலூயா. அவர் மிகவும் வியாகுலப்பட்டதினாலே வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. ஹல்லேலூயா. கெத்செமனேயில் தேவன் அடிக்கப்பட்டதினாலே சரீரத்தினால் உண்டான பாடு கெத்செமனேயில் தேவனுக்கு உண்டாகாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் உள்ளாய் மிகவும் உடைந்தவராய், ஹல்லேலூயா, நொறுக்கப்பட்டவராய், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் நொறுக்கப்பட்டவராய், நம்முடைய பாவங்கள் நிமித்தம் காயப்பட்டவராய், ஹல்லேலூயா. ஏன் என்று சொன்னால் முழு மனுக்குலத்தின் பாவ பாரம் தேவனை அழுத்தினது. ஹல்லேலூயா. இந்த பாவ பார வியாகுலத்தினாலே தேவனுடைய வியர்வை என்னவாய் மாறினது? வியர்வை இரத்தமாய் மாறினது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கொடிய பனிஷ்மெண்ட்டுக்கு நேராய் தேவன் கடந்து சொல்கிறார். லார்ட் had been suffering a lot. ஆமென், ஹல்லேலூயா. இயேசு யூதர்களாலும் ரோமானியர்களாலும் தேவன் பரியாசம் பண்ணப்பட்டார். ஹல்லேலூயா. நமக்கு மீட்பை உண்டு பண்ணும்படி, ஹல்லேலூயா, நம்முடைய பாவம் அவருடைய சிரசின் மேல் இருந்ததினாலே அவர் பரியாசம் பண்ணப்பட்டார். ஹல்லேலூயா. தேவன் யாருங்க? இந்த அண்ட சராசரங்களை படைத்தவர், மகா பரிசுத்தர், மகா உன்னத தேவன், ஒரே ஒரு வார்த்தையினால் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தவர் இந்த சாதாரண மனிதர்களினாலே பரியாசம் பண்ணப்படுகிறார். ஹல்லேலூயா. இயேசுவின் கண்களை துணிகளால் மூடி இயேசுவை ஓங்கி அறைந்தது, நீ தீர்க்கதரிசியானால் உன்னை அறைந்தது யார் என்று ஞான திருஷ்டியினாலே சொல் என்று சொல்லி தேவனை பரியாசம் பண்ணினார்கள். ஹல்லேலூயா. தேவனுக்கு இது தேவையே இல்லாத ஒன்று. ஹல்லேலூயா. அந்த பரியாசம் நமக்கு உரியது. ஹல்லேலூயா. ஆனால் தேவன் நம்முடைய பாவங்களை தன்மேல் சுமந்ததினாலே தேவன் அந்த பரியாசத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. தேவனுடைய கண்களை கட்டி அவரை ஓங்கி அறைந்து, நீ தீர்க்கதரிசி தானே, நீ தீர்க்கதரிசி தானே, நீ தேவனுடைய புத்திரன் தானே, நீ ஞான திருஷ்டியால் உன்னை அறைந்தது யார் என்று சொல்லி தேவனை அவமானப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய முகத்திலே காரி உமிழ்ந்தார்கள். தேவன் வாய் திறவாதிருந்தார். தேவன் ஒன்றுமே சொல்லாதிருந்தார். ஹல்லேலூயா. அவருடைய சிரசின் மேல் முள்முடியை அவர்கள் என்ன பண்ணார்கள்? சூட்டினார்கள். ஹல்லேலூயா. நீ யூதருக்கு ராஜாவா? ஆம், நான் யூதருக்கு ராஜா தான். ராஜா வென்றால் இதோ உனக்காய் ஒரு முள்முடி. ஹல்லேலூயா. ஏன் என்று சொன்னால் அவருடைய சிரசு எதற்கு அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறது? நம்முடைய பாவத்திற்கென்று, அடக்கம் பண்ணப்படுவதற்கென்று அவருடைய சிரசு பண்ணப்பட்டிருக்கிறது. ஆமென். அந்த சிரசிலே நீண்ட முட்களை கொண்டு சிரசு ஒரு கிரீடத்தை செய்து, முட்களினால் ஒரு கிரீடத்தை செய்து அது தேவனுடைய சிரசிலே வைத்து அமுத்தி ஒரு ஒரு கோலை கொண்டு ஓங்கி தேவனுடைய தலையிலே அடிக்கிறார்கள். ரத்தம் பாய்ந்து கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய சிரசிலிருந்து ரத்தம் பாய்கிறது. ஹல்லேலூயா. எப்பொழுது தேவனுடைய சிரசிலிருந்து ரத்தம் பாய்கிறதோ அந்த ரத்தம் நாம் இழந்த மகிமை மீண்டும் நமக்கு சேர்க்கும்படி அந்த ரத்தம் பாய்கிறது. ஹல்லேலூயா. அவ்வளவு கொடிய வேதனைகளை தேவன் வாயை திறவாமல் தேவன் அவைகள் எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டார். ஹல்லேலூயா. தேவனை வாரினால் அடித்தார்கள். ஹல்லேலூயா. 200 இடங்களிலிருந்து ஒரு முறை அடிக்கும் பொழுது தன் சரீரத்திலிருந்து சதைகள் பீந்து கொண்டு வந்தது. சிரசிலிருந்து கால் வரை எல்லா பகுதிகளில் இருந்தும் ரத்தம் பாய்ந்து கொண்டே இருந்தது. ஹல்லேலூயா. ரத்தம் ஒழுகி கொண்டே இருந்தது. ஆமென். என் இயேசு சாதாரணமாய் தேவன் நமக்காய் மரிக்கவில்லை. தேவஜனமே, நமக்கு மீட்பை உண்டு பண்ணும்படி, நமக்கு நித்திய மீட்பை உண்டு பண்ணும்படி தன்னுடைய சிரசு முதல் பாதம் வரை தேவன் தம்முடைய ரத்தத்தை நமக்காய் சிந்தினார். ஹல்லேலூயா. நமக்காய் தேவன் ரத்தத்தை சிந்தினார். எதற்காய் ரத்தம் சிந்தப்பட்டது? எபிரேயர் 10:4 வாசிப்போமானால், எபிரேயர் 10:4 இயேசு எதற்காய் ரத்தம் சிந்தப்படணும்? அல்லாமலும் காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய ரத்தம், காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய ரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே. பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலங்களிலே காளைகளையும் வெள்ளாட்டு கடாக்களையும் பலியாய் செலுத்தினார்கள். இந்த பலி செலுத்தப்படும் போது பாவங்கள் மூடப்பட்டதே ஒழிய பாவங்கள் முற்றிலுமாய்
வேறு அறுக்கப்படல. ஹல்லேலூயா. பாவம் என்ன பண்ணது? டெம்பரவரியா கவர் ஆச்சு, அவ்வளவுதான். பாவங்கள் மூடப்பட்டது. அப்போ காளை, வெள்ளாட்டு கடா இவைகளுடைய ரத்தம் பாவங்களை பூரணமா என்ன பண்ண முடியல? நிவர்த்தி செய்ய முடியல. ஹல்லேலூயா. அப்ப இந்த பாவங்கள் பூரணமாய் நிவர்த்தி செய்யப்படணும்னா தேவன், ஹல்லேலூயா, நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தப்படணும். ஆமென். அது எபிரேயர் 10:10 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இப்ப எதற்காக இயேசுவின் ரத்தம் சிந்தப்படணும்? ஏன்னா காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய ரத்தம் பாவத்தை நிவர்த்தி செய்ய முடியாது. ஹல்லேலூயா. காளை, வெள்ளாட்டு கடாவுடைய ரத்தத்திற்கு என்ன பவர் இல்லைன்னா, பாவங்களை நிவர்த்தி செய்கிறதற்கான பவர் மிருகங்களுடைய ரத்தங்களிலே இல்லை. ஹல்லேலூயா. அதனாலேதான் இயேசு நம்ம அனைவருக்காகவும் ஒரே தரம் பலியிடப்பட்டார். ஹல்லேலூயா. அதை நாம் தொடர்ந்து வாசிப்போமானால் எபிரேயர் 10:11 சொல்லுகிறது, அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாது, பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரேவித பலிகளை அநேக தரம் செலுத்தி வருகிறவனாயும் நிற்பான். இவரோ ஹல்லேலூயா. இவரோட யாரு? இயேசுவோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதனால நாம் என்ன விளங்கிக் கொள்கிறோம்? காளைகளுடைய பலியோ ஆட்டுக்கடாக்களின் பலியோ பாவத்தை பூரணமாய் நிவர்த்தி செய்ய முடியவில்லை. ஹல்லேலூயா. பாவம் முழுவதுமாய் நிவர்த்தி செய்யப்பட வேண்டுமானால், பாவத்திலிருந்து ஒரு பூரண விடுதலை வேண்டுமானால், பாவத்திலிருந்து நீ பூரணமாய் கழுவப்பட வேண்டுமானால், பாவத்திலிருந்து ஒரு பூரணமான மீட்பு உனக்கு உண்டாயிருக்க வேண்டுமானால், ஒரு தேவாட்டுக்குட்டி பலியாகப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஏனென்றால் கடாக்களின் ரத்தமோ, காடுகளின் ரத்தமோ, ஆட்டுக்கடாக்களின் ரத்தமோ பாவத்தை நிவர்த்தி செய்ய முடியாது. ஹல்லேலூயா. பாவங்கள் ஒரு நாளும் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரே விதமான பலி அநேகந்தரம் செலுத்தியும் என்ன பண்ணல? ஒரு யூஸும் இல்லை. ஹல்லேலூயா. இந்த காளைகளுடைய ரத்தம், ஆட்டுக்கடாக்கள் ரத்தம் என்னதான் செஞ்சதுன்னா, the maximum it could do was to cover the sin. Hallelujah. அவங்க அதோட மேக்ஸிமம் பவர் என்னன்னா, பாவங்களை மூட முடியும், நிவர்த்தி செய்ய முடியாது. ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்கள் மூடப்படலைங்க. இயேசு கிறிஸ்துவினால் நம்முடைய பாவங்கள் நிவர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கா இயேசு ரத்தம் சிந்தியதினாலே என்னுடைய பாவங்கள் நிவர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது. முழு மனுக்குலத்தின் பாவமும் நிவர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ரத்தம் எதை குறிக்கிறது? யாத்திராகமம் 24:8 வாசிக்கிறோம், உங்களோடு பண்ணின உடன்படிக்கையின் ரத்தம். ஹல்லேலூயா. ரத்தம் என்னது? ரத்தம் உடன்படிக்கையின் ரத்தமாயிருக்கிறது. பண்டைய காலங்களிலே, பழைய ஏற்பாட்டு காலங்களிலே ஒரு உடன்படிக்கை எதினால் முத்திரிக்கப்படும் என்று சொன்னால், உடன்படிக்கை ரத்தத்தினால் முத்திரிக்கப்படும். ஆமென். ஹல்லேலூயா. A covenant will be sealed by blood. ஹல்லேலூயா. ஒரு உடன்படிக்கை எதினால் உறுதி செய்யப்படும்? ரத்தத்தினால் உறுதி செய்யப்படும். அதனாலதான் மோசே சொல்லுகிறான், கர்த்தர் உங்களோட பண்ணின உடன்படிக்கையின் ரத்தம். ஹல்லேலூயா. அது பழைய ஏற்பாட்டிலே உடன்படிக்கையின் ரத்தம். அப்ப ரத்தம் என்னது? எதை குறிக்கிறது? ரத்தம் உடன்படிக்கையை குறிக்கிறது. ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டிலே லூக்கா 22:20 சொல்லுகிறது, அவர் போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காய் சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ நமக்கு எதினாலே உடன்படிக்கை உண்டாயிருக்கிறது? இயேசுவுக்கும் நமக்குமான உடன்படிக்கை எதினால் உண்டாயிருக்கிறது? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் ஒரு உடன்படிக்கை. ஹல்லேலூயா. அப்போ ஒன்று நீங்கள் நன்றாய் புழங்கிக் கொள்ளணும். ரத்தம் உடன்படிக்கையை குறிக்கிறது. இரண்டாவது, ரத்தம் நம்மை பூரணமாய் கழுவி சுத்திகரிக்கிறது. 1 யோவான் 1:7 நாம் வாசிக்கிறோம், அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. ஹல்லேலூயா.
ஒன்று ரத்தம் உடன்படிக்கையை குறிக்கிறது, மற்றொன்று ரத்தம் நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை முழுமையாய் சுத்திகரிக்கிறது. இன்னும் மூன்றாவது ரத்தம் நமக்காய் பரிந்து பேசுகிறது. எபிரேயர் 12:24 வாசிக்கிறோம், புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினருக்கு வந்து சேர கடவீர்கள். அல்லேலூயா. ஆபேலுடைய ரத்தம் நியாய தீர்ப்பை பேசுகிறது, ஆபேலுடைய ரத்தம் பனிஷ்மெண்டை பேசுகிறது. ஆனால் இயேசுவின் ரத்தமோ இரக்கத்தை பேசுகிறது, இயேசுவின் ரத்தமோ கிருபையை பேசுகிறது, இயேசுவின் ரத்தமோ நன்மையானதை பேசுகிறது. அல்லேலூயா. அதனால தான் சொல்லுகிறான், ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கு வந்து சேர கடவீர்கள். அல்லேலூயா. அப்போ தேவ ரத்தம் நமக்கு கிருபையை கொண்டு வந்திருக்கிறது. அல்லேலூயா. நமக்கு நியாய தீர்ப்பை அல்ல, ஆபேலுடைய ரத்தம் நியாய தீர்ப்பிற்காய் பேசுகிறது. ஆனால் இந்த இயேசுவின் ரத்தமோ இரக்கத்திற்காய். அல்லேலூயா. இன்றைக்கும் பிதாவானவரிடத்திலே தேவன் வலது பாரசத்தில் உட்கார்ந்து நமக்காய் பரிந்து பேசுகிறவராய், நமக்காய் பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரியனாய் இயேசு இன்றைக்கும் நமக்காய் இருக்கிறார். அல்லேலூயா. Jesus was the ultimate sacrifice. Hallelujah. He was the last atonement. The ultimate sacrifice was Jesus himself. Hallelujah. எபிரேயர் 9:12 வாசிப்போம், வெள்ளாட்டுக்கடா இளங்காளை இவைகளுடைய ரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த ரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அல்லேலூயா. ஓ, காடைகளுடைய ரத்தமோ ஆட்டுக்கடாக்களின் ரத்தமோ நித்திய மீட்பை உண்டு பண்ணல. எதுதான் நமக்கு நித்திய மீட்பை உண்டு பண்ணினது? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அல்லேலூயா. அவர் ஒரே தரம் அன்றைக்கு பிரதான ஆசாரியன் வருடத்திற்கு ஒரு முறை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை கையில் ஏந்தினவராய் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே பயந்து 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 நடுங்கினவராய் பிரதான ஆசாரியன் உள்ளே செல்லுவான். ஆனால் இப்பொழுதோ நம்முடைய பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்து ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை நமக்கு உண்டு பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மரித்த பொழுது நடந்த காரியம் என்ன தெரியுமா? மத்தேயு 27:51 சொல்லுகிறது, அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரை இரண்டாய் கிழிந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப யார் வேண்டுமானாலும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே தைரியமாய் பிரவேசிக்கக்கூடிய பாக்கியத்தை தேவன் உண்டு பண்ணினார். எப்படி உண்டு பண்ணினார்? தம்முடைய ரத்தத்தை அவர் சிந்தி ஒரே தரம் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினதினாலே. அல்லேலூயா. இப்பொழுது பரிசுத்த ஸ்தலத்தையும் மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் பிரிக்கிற திரைச்சீலை நமக்கு இல்லை. அல்லேலூயா. இப்பொழுது யார் வேண்டுமானாலும், எப்பேற்பட்ட பாவி வேண்டுமானாலும், எவ்வளவு பெரிய அக்கிரமம் செய்தவனானாலும் தேவனிடத்தில் மீட்பை பெறும்படி, தேவனிடத்தில் மன்னிப்பை பெறும்படி, தேவ இரக்கத்தை பெறும்படி மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே எப்பொழுது வேணாலும் தைரியமாய் பிரவேசிக்க தேவன் நமக்கு மீட்பை உண்டு பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. எதற்காய் ரத்தம் சிந்தப்பட்டது? நமக்கு நித்திய மீட்பை உண்டு பண்ணும்படி, மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே நாம் பிரவேசிக்கும்படி ரத்தம் நமக்காய் சிந்தப்பட்டது. ஹல்லேலூயா. கடைசியே ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசியுங்கள். எபிரேயர் 12:1 மற்றும் 2. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின், நல்லா கவனிங்க, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் தமக்கு முன் வைக்கப்பட்டிருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்திலே உட்கார்ந்திருக்கிறார். எதற்காய் தேவன் அவமானத்தை சகித்தார்?
எதற்காய் தேவன் தன்னுடைய சரீரத்தையே பலியாய் ஒப்பு கொடுத்தார்? எதற்காய் தேவன் ரத்தத்தை சிந்தினார்? எதற்காய்? அவர் தமக்கு முன் வைக்கப்பட்டிருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு. ஹல்லேலூயா. அப்போ தமக்கு முன் வைக்கப்பட்டிருந்த சந்தோஷம் என்ன தெரியுமா? நீங்களும் நானும் தான் தேவனுக்கு முன் வைக்கப்பட்டிருந்த சந்தோஷம். ஹல்லேலூயா. அதை தான் நாம் ஏசாயா 53:10 வாசித்தோம். அவர் தம்முடைய சந்ததியை கண்டு நீடித்த நாளா இருப்பார். ஹல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துவின் சந்தோஷம் என்ன? ஒரு சந்ததியை தேவன் காண்கிறார். ஹல்லேலூயா. தமக்கு முன் வைக்கப்பட்டிருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. ஹல்லேலூயா. இதோ ஒரு சந்ததியை தேவன் கண்டதினாலே அவர் இந்த அவமானங்களை சகிக்க அவர் இந்த ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. இந்த அவமானங்களை தன்மேல் ஏற்றுக்கொண்டார். இந்த அடிகளை தேவன் தம்மேல் ஏற்றுக்கொண்டார். இந்த வாரடிகளை தேவன் தம்மேல் ஏற்றுக்கொண்டார். இந்த முள்முடியை தேவன் சிரசிலே சுமந்தார். தேவன் நமக்காய் சிலுவையிலே காயப்பட்டு, தேவன் நமக்காய் சிலுவையிலே கைகளிலும் கால்களிலும் ஆணிகளால் கடாவப்பட்டார். எதற்கு? தமக்கு முன் வைக்கப்பட்டிருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஓ தேவஜனமே, நாம் பாக்கியவான்கள். ஆமென். இயேசு சிலுவையிலே நம்மை கண்டார். ஹல்லேலூயா. இயேசு சிலுவையிலே தம்முடைய மனவாட்டியை தேவன் கண்டார். எப்படி அன்றைக்கு ஆதாமுடைய விழா எலும்பிலிருந்து மனவாட்டி எடுக்கப்பட்டாலோ, எப்படி ஆதாமின் விழாவிலிருந்து ஒரு ஏவாள் அவனுக்கான மனவாட்டி உண்டாக்கப்பட்டாலோ, அப்போ தேவன் சிலுவையிலே இருக்கும் பொழுது இதோ ஒரு போர்ச்சேவகன் ஈட்டியினால் பிதாவின் இயேசுவின் வலது விழாவிலே குத்தும் போது விழா பிளந்து விழாவிலிருந்து தண்ணீரும் ரத்தமும் புறப்பட்டு வந்தது. தேவ சபை, தேவிட மனவாட்டி புறப்பட்டு வந்தது. ஹல்லேலூயா. அன்றைக்கு ஆதாமின் விழா எலும்பிலிருந்து மனவாட்டி உண்டாக்கப்பட்டது போல, இன்றைக்கு போர்ச்சேவகன் இயேசுவின் விழாவில் குத்தினது போல குத்தின போது ரத்தமும் தண்ணீருமாய் சேர்ந்து ஒரு மனவாட்டி புறப்பட்டு வந்தது. ஹல்லேலூயா. நாம் கிறிஸ்துவுக்கு மனவாட்டியாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். நாம் கிறிஸ்துவுக்கு மனவாட்டியாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். நாம் அவருக்கு உரியவர்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். நாம் இயேசுவுக்கு உரியவர்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். எல்லா கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நமக்காய் இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டது. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ஹல்லேலூயா. ஓ காளைகளின் ரத்தமோ ஆட்டுக்கடாக்களின் ரத்தமோ நம்முடைய பாவத்தை நிவர்த்தி செய்ய முடியாது. நம்முடைய பாவங்கள் மூடப்படுவது மாத்திரமல்ல, நம்முடைய பாவங்கள் நிவர்த்தி செய்யப்பட வேண்டுமானால் இயேசுவின் ரத்தம் நமக்காய் சிந்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இயேசு ஒரு குற்றமும் அறியாதவர், ஒரு பாவமும் அறியாதவர், மகா பரிசுத்தர். அவருடைய ஹல்லேலூயா பாவம் அறியாத அந்த பரிசுத்த இயேசு நமக்காய் பலியானார். நமக்காய் தம்முடைய ரத்தத்தை சிந்தினார். ஹல்லேலூயா. அந்த ரத்தம் எனக்கு மீட்பை உண்டு பண்ணி இருக்கிறது. அந்த ரத்தம் எனக்கு ரட்சிப்பை உண்டு பண்ணி இருக்கிறது. அந்த ரத்தம் என்னை பாவங்களில் இருந்து விடுதலையாக்கி இருக்கிறது. அந்த ரத்தம் என்னை மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே போகிற பாக்கியத்தை உண்டு பண்ணி இருக்கிறது.